Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இறுதி ஸ்ட்ரைக் கேரக்டர் லைன் அப் டீசர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இறுதி ஸ்ட்ரைக் வந்துட்டு நம்ம சரிஷ் சரிஷ் D7 அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாம் கற்ற இசை, சரிங்களா, அவரோட மலேசியன் தமிழ் டைரக்டர். நாம் கற்ற இசை அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி தான் நினைக்கிறேன். அந்த படம் வந்துட்டு ஸ்டில் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நானே வந்துட்டு ஒரு 3 வாட்டி கிட்ட பார்த்துட்டேன். ஓகேவா? ஸோ பார்த்துட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு கடைசி ஒரு வாட்டி பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு ரிவ்யூன்றது நான் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். இட்ஸ் மியூசிக்கல் மியூசிக்கல் ட்ராமா. ஓகேவா? ட்ராமா ஜான்ரால இருக்கும். அது வந்துட்டு ஒரு 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 சாதாரணமா பையன் அவனுக்கு பேஷனை வந்துட்டு அவன் அச்சீவ் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் அனுபவிக்கிறான், என்னென்ன அவன் பண்றான், அவன் ஒரு அவரோட ஒரு அந்த கேரக்டரோட லைஃப் ஜேர்னி தான் வந்து இந்த படம் நாம் கற்ற இசை. ஓகேவா? அதுல எல்லா மலேசியன் ஆக்டர்ஸும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் முக்கியமா நம்ம சரேஷ் அவர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம நடிச்ச எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். நம்ம டைரக்டர் நம்ம ஹீரோ பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டுமே ஸ்கோப் வைக்காம எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கோப் வச்சு ஒரு அந்த படத்தை வந்து பிரசென்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு நாம் கற்ற இசை நெட்ஃபிளிக்ஸ் தான் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரிங்க, நெட்ஃபிளிக்ஸ் நாம் கற்ற இசைன்னு சொல்லிட்டு அந்த படம் மலேசியன் தமிழ் மூவி. சரிங்களா? ஒரு எனக்கு தெரிஞ்ச மலேசியன் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரிங்களா? சோ அந்த வரிசையில வந்துட்டு இப்ப இறுதி ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு கேரக்டர் லைன் அப், இந்த படத்துல கேரக்டருக்கு ஒரு லைன் அப் பண்ணதுக்கு டீசர் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமா நம்ம சொல்லணும், நம்ம பீந்தாங் தரா ரவீன் ராவ் சந்திரன் அவர் வந்துட்டு அவர் ஒரு நேஷனல் ஆர்டிஸ்ட். இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரை எந்த இருந்து எனக்கு தெரியும்னா கல்யாணம் டு காதல் ஒரு சீரீஸ் இருக்கும், அதாவது நாடகம். சரிங்களா? டிராமா, மலேசியன் சைஃபை ரொமான்டிக் சைஃபை ட்ராமா ட்ராமா. ஓகேங்களா? ஸோ 2 சீசன் வெளியாக்கப்பட்டுச்சு. அதுலதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல எனக்கு தெரியும் அவர் கேரக்டர் வந்துட்டு பின்தாங் தரன். சரிங்களா? அவர் பேர் வந்து நட்சத்திரன். பின்தாங் தரனா வந்துட்டு நட்சத்திரன். சரிங்களா? அதே மலாயில, சரிங்களா, மலேயில வந்துட்டு பின்தாங் தரான்னு வச்சிருப்பாங்க. ஸோ அவரோட கேரக்டர் அவர் வந்துட்டு லைக் லோக்கல் பாய் மாதிரி இருப்பாரு. ஆனா அவர் பார்த்தா வந்துட்டு ஒரு பொறுக்கி தரதல அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கும், ஒரு கைண்ட் ஹார்ட் இருக்கும். ஓகேவா? அவர் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அந்த கேரக்டர் வந்து பிரசென்ட் பண்ணிருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரும் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த தமிழில் பாக்குறப்ப தெரியுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த டீசர், குட்டி டீசரை பார்த்துருவோமா? லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3 2 1 go. Apa salahnya kalau kita nak bagi pelajaran apa cuma kalau kita mampu? Oh. Toko Satya. Wow. Kicking off in cinema 2025. Oh, வாழ்த்துக்கள். Congratulations and all the best, Saresh sir, brother. நல்லா இருக்கு அந்த கேரக்டர் லைன் அப். அதுவும் வந்துட்டு சந்திரன், சாரி, நம்ம ரவீன் ராவ், நம்ம தொக்கோ சத்யாலாம் வச்சு ஒரு எல்லாம் ஒரு சீரியஸான ஒரு ஸ்டோரியை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒரு போன படம் வந்துட்டு சாங், சாரி, மியூசிக்கலி அந்த பாட்டு அந்த மாதிரி அந்த கான்செப்டை போச்சு. இது வந்துட்டு ஒரு ஃபுட்பால் அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேர் கண்டிப்பா ரீச் ஆகும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க வருது ஸ்டோரி, இந்த படத்தை நீங்க நடிக்கிறீங்கன்னா எனக்கு கூட சத்தியமா தெரியல. மேபி நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கேரக்டர் நீங்க பண்ணீங்கன்னா. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஓகே, மலேசியன் தமிழ் மூவிக்கு அந்த சப்போர்ட் வேணும்ட்டு சப்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? டீசர் இந்த மாதிரி டீசர் நல்லா இருக்கு பார்த்தோன்னா எந்த படம் தான் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சா தானே சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில ப்ரௌடாகவும் இருக்கு. ஸோ பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது அந்த மாதிரி. ஸோ என்டையர் க்ரூ, டீம் காஸ் அண்ட் க்ரூக்கு வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸை சொல்லிக்கிறேன். முக்கியமாக டைரக்டர் சார் சரேஷ் சார், ஹோப்ஃபுல்லி நீங்க பாப்பீங்க நம்புறேன், உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ கேரக்டர் லைன் அப்பவே ஒரு மாதிரி
லைக் எல்லாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஒரு மாதிரி சீரியஸான ஒரு 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 ட்ராக் ஒன்று இருக்கு. ஸோ காத்திருக்கோம் எல்லாமே. ஸோ ஆல் த பெஸ்ட் விஷஸ். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டீசர், இந்த கேரக்டர் லைன் அப் டீசர் பிடிச்சிச்சா பிடிக்கலன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் சண்டே ஆஃப் டேக் கேர், பை.